எம்டி சீட்டில் உட்கார வைக்கணும். அதே மாதிரி காவேரி கிட்ட நடந்த விஷயத்துக்கு எல்லாத்தையுமே வந்து சொல்லணும். இந்த மாதிரி வெண்ணிலா வந்து அவர் வீட்டை விட்டு அனுப்ப போகிறோம். கூடிய சீக்கிரம் வெண்ணிலா வந்து வீட்டை விட்டு நான் அனுப்பிச்சிடுவேன். அவளுக்கு ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் வெண்ணிலா பற்றியும் அதே டைமில் ஆஃபீஸை பற்றி எல்லா விஷயத்தையும் நம்ம உண்மையை சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் முடிவெடுக்கிறாரு. இந்த சூழ்நிலை விஜய் என்ன பண்ணுறாரு, கோயிலுக்கு கொண்டு போயிட்டு காவேரி கிட்ட வந்து வேண்டிக்க சொல்கிறாரு. இதுக்கப்புறம் வந்து இன்னையிலேருந்து நம்ம வாழ்க்கையில் எல்லாமே வந்து போயிடும் கஷ்டங்கள்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டின்னு வராரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, எல்லா விஷயமும் தெரிஞ்ச ராகினி என்ன பண்ணுறாங்க, இவங்க மாதிரி கான்ட்ராக்ட் மேரேஜ் தான் இவங்க பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் வந்து எல்லா முன்னாடி வந்து சொல்கிறாங்க. அன்பரசு வந்து எதுக்கு நான் தப்பு பண்ணிட்டப்பா என்னை மன்னிச்சுட்டு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு, இதுக்கப்புறம் காவேரி எதுக்குப்பா உனக்கு, அவள் தான் கான்ட்ராக்ட் மூலமாக மேரேஜ் பண்ணியிருக்கல, அவளை துரத்தி விட்டுரு, இதுக்கப்புறம் அவள் தேவையில்லை, உனக்கு தான் வந்து வெண்ணிலா உன்னை விரும்பின வெண்ணிலா உனக்கு கிடச்சிட்டால, இதுக்கப்புறம் வெண்ணிலா உன்னையும் சந்தோஷமாக வாழுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதை கேட்டு தாத்தா அதிர்ச்சியடைய, எல்லாருமே அதிர்ச்சியடைய. இதை கேட்டு காவேரி அழறாங்க. உடனே வந்து காவேரி வந்து இந்த மாதிரி பணத்துக்காக தான் வந்தா அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க. அதையெல்லாம் கேட்டு எல்லாருமே அதிர்ச்சியாக அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது தாத்தா வந்து இந்த மாதிரி காவேரி வந்து தியாகம் பண்ணியிருக்க விஷயத்த சொல்கிறாரு. அதை கேட்டு எல்லாருமே வந்து வந்து அவங்க வீட்டில் காவேரி வீட்டில் அதிர்ச்சி அடைஞ்சு பயங்கரமாக கதறி கதறி அழறாங்க. காவேரி நினச்சி மனசு கவலைப்படுறாங்க. இப்படி ஆயிடுச்சு என் பொண்ணோட வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கண்ணீர் விடுறாங்க. இதெல்லாம் பார்த்த விஜய் வந்து அப்போல்லாம் ஒன்றும் பாழாக்காதுங்க, காவேரியை நான் பார்த்துப்பேன், எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பரவாயில்லைங்க, உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம், இவ்வளோ நாள் வந்து நீங்கள் என்னை கவனிச்சதே பெரிய விஷயம், நீங்களே என்னை அனுப்பத்துக்கு முன்னாடி நானே போகிறது தானே என் மரியாதையை காப்பாற்றிக்கிற மாதிரி, அதனால் வந்து நீங்களே வந்து இருங்க, இதுக்கப்புறம் உங்களுக்கு பாரமாக இருக்க நான் விரும்பலைங்க, கான்ட்ராக்ட் பிரகாரம் வந்து நான் நல்ல ஒய்ஃபாக உங்களுக்கு இருந்தேன், அதே மாதிரி வந்து குடும்பத்தில் நல்ல பொண்ணாக நான் இருந்தேன், நான் நம்புகிறேன், என் கடமைகளை நான் கரெக்டாக தான் செஞ்சேன், நான் நினைக்கிறேன் என் குடும்பமாக தாங்க இதை நினச்சிறேன், நாங்கள் வந்து கான்ட்ராக்ட் மூலமாக வந்திருந்தாலும் இது என் குடும்பம் தான் இவ்வளோ நாள் வரைக்கும் நினச்சிருந்தேன், ஆனால் நீங்கள் எப்படா என்னை கான்ட்ராக்ட் முடியும், எப்படா என்னை துரத்தி விடலாம், எப்போ என்னை டைவர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா வந்தோன்னு வந்து ஐடியா பண்ணிங்க, வெண்ணிலாக்காக வந்து நீங்கள் வந்து குரல் கொடுத்தீங்க, ஆனால் எனக்காக ஒரு நிமிஷம் கூட நீங்கள் யோசிக்கல, வெண்ணிலான்னு சொல்லிட்டு வெண்ணிலாக்காக மட்டும்தான் யோசிச்சிங்க, இப்போ தாங்க எனக்கு புரியுது, நீங்கள் வெண்ணிலா மேலே தான் உயிரே வச்சுருக்கீங்க, உங்கள் மனசில் நான் இல்லைன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேங்க, உங்கள் மனசில் இல்லாத நான் வீட்டில் மட்டும் ஏன் இருக்கணும், அதுக்கு தான் இந்த முடிவு பண்ணுறேன், நான் இதுக்கப்புறம் வந்து உங்கள் வீட்டிலே இருக்க மாட்டேன், நான் எங்கேயுமே இருக்க மாட்டேங்க, நான் வரேங்க அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. ஐயோ காவேரி நீ தப்பாக புரிஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்காக வராரு விஜய். அந்த டைமில் வந்து ஐயோ சூப்பரான முடிவு எடுத்திருக்க காவேரி, இதுதான் நல்ல முடிவு, காவேரி எடுத்திருக்க முடிவு பார்த்தீங்கல்ல எவ்வளோ போல்டாக எடுத்திருக்கான்னு சொல்லிட்டு விஜயை அந்த அளவு விரும்புகிறா, அதுதான் விஜயோட லைஃப் நல்லா இருக்கணும்னு அவள் முடிவு பண்ணிட்டா, இதுதான் கரெக்டு, இப்படி தான் இருக்கணும், இப்போ பாரு விஜயும் வெண்ணிலாவும் சேர்ந்துட்டாங்க, இப்போ அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருப்பாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நம்மளாம் வந்து நடுவில் வந்து பயங்கரமாக குழப்பி விடுறாங்க ராகினி. உடனே வந்து நீ சொல்கிறது அம்மா கரெக்டு, இதுக்கப்புறம் வந்து விஜயோட லைஃப்பை நான் கெடுத்துட்டேன், இதுக்கப்புறம் அவன் நல்லா வாழட்டுமா, என்னை மன்னிச்சிட்டு விஜய் அப்படி சொல்லிட்டு வேணும்னே வந்து பயங்கரமாக வந்து சொல்லிகிட்டே இருக்காரு அன்பரசு. இதெல்லாம் கேட்ட விஜய் வந்து காவேரி ப்ளீஸ் நில்லு, நீங்களாம் அமைதியாக இருக்கீங்களா, ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போகிறாரு. அப்போ வந்து தாத்தா வந்து நீ கவலைப்படாதப்பா, கூடிய சீக்கிரம் காவேரி வந்துடுவா, அவளை நான் வர வைப்பேன், உன் கூட நான் சேர்த்து வைப்பேன், நீ கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு. தாத்தா காவேரி போகிறா தாத்தா, என்னை விட்டுட்டு போகிறா தாத்தா, அவள் புரிஞ்சுக்கல தாத்தா, நிறைய புரிய வைக்க வேண்டியது இருக்குது தாத்தா, நான் புரிய வைக்கலாம்னு சொல்லிட்டு ரொம்ப லேட் பண்ணிட்டேன் போட்டிருக்கு தாத்தா அப்படின்னோட, நான் தான் சொன்னேனே விஜய் எதுவாக இருந்தாலும் பேசுடா அப்படின்னு சொல்லிட்டு, நீ பேசாமல் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டேடா, இப்போ உன் மனசில் இருக்கிறதும் நீ சொல்ல முடியாது, உன் வாழ்க்கையில் எதுவுமே வந்து இல்லாமல் போச்சேடா, நீ கவலைப்படாத, காவேரி சீக்கிரமாக திரும்பி வந்துடுவா, உன் கூட சேர்ந்து வாழ்வாடா, நடக்குமா தாத்தா, கண்டிப்பாக நடக்கும், இப்போ காவேரி கோவமாக இருக்கா, எதையும் புரிஞ்சுக்காமல் இருக்கா, புரிஞ்சுக்கினால்னா காவேரி மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்காதுடா, அவள் கண்டிப்பாக திரும்பி வருவாடா, சரிங்க தாத்தா நான் போய் எப்படியா கெஞ்சி கூட்டின்னு வந்துடுறேன், அதெல்லாம் வேணாப்பா கொஞ்சம் ஃப்ரீயாக விடு அப்படின்றாகும்போது யோசிக்கிறார் விஜய்.